வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. இப்போ பார்த்துட்டீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு ப்ரிலிம்ஸ் தயாராகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு தான். ஓகேங்களா? அது புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் முழு மூச்சை எஃபர்ட் போட்டு படிக்கணும். நிறைய விஷயங்களை அவங்க ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவா செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுவும் குரூப் ஒன்னுங்கிறது நாட்கள் போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர்கள் புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் உள்ள வராங்க. குரூப் 2 முடியாதவங்க திருப்பி குரூப் 1 படிக்க வராங்க. நிறைய பேரோட எய்ம் யூபிஎஸ்சியில இருந்து டைவர்ட் ஆகி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வருது. ஓகேங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம் சரி முடியல அப்படின்னா பரவாயில்ல, குரூப் 1ங்கிற போஸ்டிங் இருக்குது, குரூப் 1க்கு வந்துடுறாங்க. அப்போ நாட்கள் போக போக நிறைய பேர் படிக்கிற போது போட்டியும் அதிகமாகுது. அதை விட நமக்கு ஒரு முக்கியமா 1:50 ரேஷியோவை என்னவா மாத்திட்டாங்க, 1:20 மாத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரேஷியோவும் மாத்துறது, நிறைய பேர் படிக்கிறது, இது எல்லாமே காம்படிஷனை உண்டு பண்ணும். அப்ப அந்த காம்படிஷனுக்குள்ள நம்ம நிறைய சஸ்டெயின் ஆகணும். நம்ம அந்த ப்ரிலிம்ஸ்ங்கிற ஒரு கோலை நம்ம தாண்டணும். அதே மாதிரி மெயின்ஸையும் சைடு பை சைடு நம்ம டச் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம். ஓகேவா? நம்ம காலேஜ்ல எவ்வளவோ திறமை வச்சிருக்கலாம். பேச்சு திறமையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு சார், இருக்கட்டும். ஓகேவா? ஆனா இங்க போட்டி தேர்வுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சில வித்தியாசமான ஸ்கில் வேணும். அதாவது ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் சொல்றாங்கல்ல, அதை கூட விட்டுருங்க. அதுலேயும் மெயினா நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் குரூப் 1 பாலிட்டி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு நம்ம அந்த லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற ஒரு புக்கை வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நோட்ஸ் மேக் பண்ணலாம். ஒரு நோட்ஸ் அப்படின்னா ஒரு சில செர்டைன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுவதற்கு இதுதான் நம்ம பயன்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எப்பவுமே நிறைய பசங்க செய்யற பழக்கம் தீய பழக்கம். என்ன சொல்றது, நிறைய பசங்க செய்யக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னா, படிக்கிற விஷயத்த புக்கிலேயே மார்க் பண்ணிக்குவாங்க, புக்கிலேயே எழுதிக்குவாங்க, ரிவிஷனுக்கு புக்கே பயன்படுத்துவாங்க. இது ஒரு தப்பான விஷயம். ஓகே, கம்பல்சரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா புக்கை பயன்படுத்தாம ஒரு தனியா ஒரு நோட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தணும். நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்து ரிவிஷன் பண்ணுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாம் டைம்ல எப்போ அக்டோபர் 30 அப்படின்னா ஒரு அக்டோபர் 20க்கு அப்புறம் நீங்க முழுமூச்சா ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவீங்க. அந்த டைம்ல உட்காந்து நீங்க எல்லா புக்ஸையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னா, நம்ம நோட்ஸ் தான் படிக்கணும். அப்போ நோட்ஸுக்கு நம்ம இப்போவே எழுதி வச்சாதான் அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நோட்ஸை பாலிட்டிக்கல் ஒரு சப்ஜெக்ட், அதை லக்ஷ்மிகாந்த் படிச்சு நம்ம அந்த இருக்க இன்ஃபர்மேஷனை எப்படி நோட்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆஃப் நோட்ஸ் என் கையில் இருக்குது. அதை வச்சு நான் இமேஜ் காமிக்கிறேன். ஓகே, அதை நீங்க ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு நீங்களும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படிதான் எடுக்கணுங்கிறத ஒரு ஐடியாவா புதுசா படிக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இது ரொம்ப பயனுள்ளது. ஓகே, இதை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு டாப்பிக்கை நான் எப்படி அனலைஸ் பண்றது நான் சொல்றேன். ஓகேவா? போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு பேக்வேர்டு, அதாவது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ஒர்க்குங்கிறது ஸ்டார்ட் ஆகும். பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் பேஜே இருக்கும். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல எப்படி இருக்குன்னா, அந்த விஷயங்கள், அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணும்போது என்னென்ன லாஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு ஒரு சில பேராகிராஃபா இருக்கும். அந்த பேராகிராஃப்ல இருந்து படிச்ச விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு வரோம் அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்காக போடப்பட்ட சட்டம்னா ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேவா? அப்போ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதிட்டு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கல்கத்தால எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அது ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க. அடுத்து கோ சர்வன்ஸ் நாட் என்கேஜ்டு பிரைவேட் ட்ரேட், அதாவது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள், அதாவது கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் தனியா எந்த வித பிசினஸும் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாங்களா? எல்லாமே அந்த ஆக்டில் ஒரு பாயிண்ட் தான். அது கூடிய எல்லா பாயிண்டையும் முக்கியமான பாயிண்ட் நம்ம மைண்ட் மேப் வரைகிறோம் பாருங்க. அதே மாதிரி மேல எழுதிக்கிட்டோம்னா, கவர்னர் ஆஃப் பம்பாய் மெட்ராஸும் பாத்தீங்கன்னா யாரு கீழே வரப்போதாவும், கவர்னர் ஆஃப் பெங்கால் கீழே வரப்போதாவும். இது முன்னாடி என்னவா இருந்தது, கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்ததை திருப்பி என்னவா மாத்துறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்துறாங்க. புரியுதா? அந்த லைன்ல இருந்தே நம்ம எதுவுமே எழுத வேணாம், இப்படி இருந்ததை இப்படி ஆக்க போறாங்க சொல்லிட்டு அந்த ஒரு சிங்கிள் ஏரோ மார்க்லயே நம்ம ரெப்ரசென்ட் பண்றாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க. இதை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 4 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இதுதான் அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ங்கிற ஒரு பாயிண்டை சுத்தி நம்ம எழுதுறோம். இது இல்லாம வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, சைட்லயே அதாவது ஒவ்வொரு போஸ்டையும் மாத்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த கவனிக்கிறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு, 1773 பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட் அடிப்படையில் இப்பதான் மாத்துறாங்க சொல்லணும். அவர் யாரு அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் யாரு அப்படின்னா வில்லியம் பெண்டிங். ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைசிராய் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லார்டு, அதாவது கேனி. ஓகேவா? கேனி அப்படி சொல்றாங்களே,
லார்டு கானிங் பிரபு அப்படி சொன்னாங்க. அந்த ரிவோல்ட் டைம்ல, புரட்சிக்கு அடுத்த வருஷமே ராணி மகா பேரரசின்னு சொல்லி விட்டுருப்பாங்கல்ல, விக்டோரியா மகாராணியோடைய டிக்ளரேஷன் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேனிங் பிரபு. ஓகே, கானிங் பிரபு என்ன ஆயிருப்பாருன்னா அவரே தான் வைசிராயே மாறிப்பாரு. அப்போ யார் யாரு அப்படின்றது தனியே நீங்க ஒரு பாக்ஸ் போட்டு, இதெல்லாம் என்னன்னா அங்கங்க இருக்கும். இது ஒரு இயர்ல படிச்சிருப்போம், இது ஒரு இயர்ல படிப்போம், இது ஒரு இயர்ல படிப்போம், ஒரே சீக்வன்ஸா இருக்காது. அப்போ நம்ம தனியா அதை நோட்ஸ் போட்டு எழுதி வைக்கணும். அப்போ அங்கங்க இருக்கிறத கம்பைல் பண்ணி, ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கம்பைல் பண்ணி தனித்தனியா எழுதி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, பிட்ச் இந்தியா கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்ல வராங்க, டபுள் கவர்மெண்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டத்துல என்ன கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி என்னென்ன ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு சின்னதா எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமானதை நான் காமிக்கிறேன், ஏதோ ஒரு மாடலா வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ் பிரியாம்பிள் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, முகவுரை சொல்லிட்டு நம்ம தமிழை படிச்சிருப்போம். அப்போ அதை சுத்தி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆகுதா. அடுத்தது என்ன வேர்ட் இருக்கு, சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அந்த சீக்வன்ஸ் முக்கியம். ஓகே, அது பிரியாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன வேர்டு சேர்த்தாங்க, ரெண்டு வேர்டு. ஓகேவா, அந்த வேர்டு எதெல்லாம், அப்புறம் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் எப்படி கொடுத்துருக்காங்க, அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணாங்களோ அதை எழுதணும். ஓகே, அடுத்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல டோட்டல் ஸ்ட்ரென்த் 389. அது பிரிட்டிஷ் இந்தியாவில் எத்தனை பேர், இந்த மாதிரி பக்கவா இதெல்லாம் வந்து புக்கில் எப்படி இருக்குன்னா பேராகிராஃபா இருக்கும், நம்ம தான் அதை தெளிவாக எடுத்துக்கணும். டோட்டல் ஸ்ட்ரென்த் 389. அதுல பிரின்ஸ்லி ஸ்டேட் 93. அது அவங்க வந்து கலந்துக்கவே மாட்டாங்க, அதை விட்டுருங்க. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா 296. அதுல 292 பேர் ப்ராவின்ஸ்ல இருந்தும் 4 பேர் சீஃப் கமிஷனர்ல இருந்து வருவாங்க. அதையும் 3ஆ பிரிக்கிறாங்க, முஸ்லீம், சீக், ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தெளிவா பிரிச்சு வச்சிருக்கோம். அது ஐஎன்சில எவ்வளவு, முஸ்லீம் லீக்ல எவ்வளவு, இந்த மாதிரி வந்து தெளிவா எழுதி வச்சிருக்கோம். ஓகே, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டி பேஜ் பார்க்கலாம் பாருங்க. ஓகே, பாட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே நோட்ஸ் இருந்தது பாருங்க. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி எடுத்து பாருங்க. இப்போ டிபிஎஸ்பி டாபிக் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த டிபிஎஸ்பி மொத்த டாபிக். அப்போ அதுல காந்தியன் பிரின்சிபல் இதெல்லாம் தனியா எழுதி வைங்க. ஓகே, ஒவ்வொரு பிரின்சிபலும் என்ன பேசுறது, 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு, 43 ப்ரோமோட் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த மாதிரி தனித்தனியா இருக்குன்னா அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடுத்த பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது. அதுல இருக்கக்கூடிய மொத்த ப்ரொவிஷனையும் சிம்பிளா இந்த மாதிரி சிட்டிசனுக்கு ரைட்ஸ் டியூட்டி இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு டியூட்டி தான் இருக்குது, அதை பத்தி பேசுறது டிபிஎஸ்பி. அப்போ உங்களோட நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில் அதை மெயின்ஸுக்கும் உதவும், அதே மாதிரி பிரிலிம்ஸ்க்கும் எளிமையா படிப்பதற்கும் உதவும். ஓகேங்களா, இங்க பாருங்க, இது என்ன இடங்கள்ல யூஸ் ஆகுது, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, அமெண்ட்மெண்ட்ல யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பக்காவா ஒரு டயக்ராமேட்டிக்கா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 பார்ட் 20 மென்ஷன் பண்றாங்க எத்தனை டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி வேணும், எதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், இந்த மாதிரி வந்து பக்காவா நீங்க வந்து பயன்படுத்தி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயன்பட போகுதுன்னா, ஒன்னு பிரிலிம்ஸோடைய ரிவிஷன் டாபிக்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயன்படும். ஓகே, பிரிலிம்ஸோடைய ரிவிஷன் டாபிக். இன்னொன்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ். ஓகே, மெயின்ஸ்ல நீங்க எழுதும்போது பாலிட்டி டாபிக் எழுதும்போது டயக்ராமுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, மெயின்ஸ்ல குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கிடையாது, ஆனா குரூப் 1 மெயின்ஸ்ல ஹிஸ்டரி இருக்குது, பாலிட்டி இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை நீங்க மெயின்ஸ்க்கு டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த வீடியோல நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் ஃபார் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, இது நீங்க வேற சப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்களை வேணா நம்ம வந்து ஹிஸ்டரி ஒரு டாபிக்கை மட்டும் எடுத்து அதுல எப்படி நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோக்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.